இந்த ஆண்டு ரிஷப ராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு காலச்சக்கரம் தான். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல குரு பகவான் அமர்றாரு. பொதுவாவே ஒரு குரு பகவான் தன்னுடைய வீட்டுக்கு வந்தாருன்னா 100% பலனு. ம். அவரே தன்னுடைய அந்த வீட்லயே அவருடைய நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா 200 மடங்கு பலன். அப்போ மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திரத்தில வரும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு பலம் தான். அப்போ ரிஷப ராசிகளுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில குரு பகவான் வர்றது மிகப்பெரிய ஒரு யோகம் தான். ஸோ ஆடை, ஆபரணம், நகை இதுபோல என்னெல்லாம் வஸ்திரங்கள் என்னென்னலாம் சேரணுமோ எல்லாமே சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும். அதே மாரி வந்து வாக்கு பலிதம் ஏற்படும். ஜோதிடர்களா இருந்தா வாக்கு பலிதம் ஏற்படும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மனைவியினுடைய ஆயுள் தீர்க்க ஆயுள் வரும். உடம்பு சரியில்லாம இருந்துக்காங்க. மனைவி நீண்ட காலமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் ஆயுள் தீர்க்கமாகும். ஏன் தீர்க்கமாகும்னா 7க்கு இது 8ஆம் இடமா வர்றதுனால, அவங்களுடைய ஆயுள் தீர்க்க ஆயுளா மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ம பூமி யோகம் சிறப்பா இருக்கும். பூமியால ஆதாயம் அடைவாங்க. அது ஏன்னா 4க்கு 11ஆம் பாவமா வர்றதுனால, பூமியால அனுகூலத்த பெறக்கூடியவங்களா இருப்பாங்க. அ அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கமிஷன் ஏஜென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பல வகையில லாபத்த பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. ஸோ இந்த குரு பார்வை வந்து ராசிக்கு 6, 8, 10ஆம் இடத்துல பதியிறதுனால, அ இது கூட்டாளிகள் மூலியமா இது நாள் வரைக்கும் நட்டம் எதனா பட்டிருந்தாங்கன்னா, அந்த நட்டத்துலருந்து வெளிய வந்துருவாங்க.